ஜூனியும் அன்பும் வந்து கரெக்டாக வந்து டைரக்டர் அண்டு வந்து அசிஸ்டன்ட் வேஷம் வந்து அழகாக போட்டுக்கிறாங்க. அதே மாரி நம்ம என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து வர வச்சுடுறாங்க. அங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வர வச்சுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து "என்ன சார் வந்து இன்றைக்கி ஷூட்டிங்? என்ன சார் வந்து சொல்லுங்கள் சார் டயலாக்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, உங்கள ஒரு இடத்துல கூட்டின்னு போயிட்டு நாங்கள் வந்து அடைச்சி வைப்போம். அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது. அந்த இடத்துல தான் அவங்க வந்து வில்லன்களாக உங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே காப்பாற்ற சில பேர் வருவாங்க" அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு, "என்ன சார் ப்ரொடியூசரே வரல, அவங்கள நான் பார்க்க முடியுமா?" "கண்டிப்பாக வருவார். இதோ வந்துட்டாரு ப்ரொடியூசர்" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வந்து பொன்னியும் வந்து சக்தியும் வந்து பஞ்சாபி வந்து ஜென்ட்ஸ் மாதிரி, பஞ்சாபி லேடி மாதிரி வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்து "சார் படத்தோட பேர் என்ன சார்?" அப்படின்னோனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு "சார் இந்த மாதிரி பேர்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை சார். தமிழ் படத்துக்கு இந்த பேர்லாம் கரெக்ட்டா சார்? ஏன் தமிழ் படத்துக்கு இந்த பேர்லாம் வைக்கக்கூடாதா? நான் தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ் பேர்லாம் வைக்கல. அந்த மாதிரி எங்கள் மொழியில நாங்கள் பேர் வைக்கிறோம். இதெல்லாம் தப்பு." "சரிங்க சார், எப்படியோ வச்சுட்டு போங்க சார். எங்களுக்கு பேமெண்ட்லாம் கரெக்ட்டா குடுத்துருவீங்க. அது போதும் சார்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, எல்லாருமே அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு கரெக்ட்டா வந்து அந்த வந்து எல்லாருமே வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கட்டி வச்சுடுறாங்க. அவங்ககிட்ட வந்து ம் "சரிங்க சார், இதுக்கப்புறம் டயலாக் கொடுங்க சார். நாங்கள் பேசுகிறோம்" அப்படின்றாங்க. "டயலாக் தானே, இதோ குடுத்துட்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறு வேஷம் எல்லாத்தையுமே வந்து பொன்னியும் சக்தியும் கலைக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க 2 பேரா?" அப்படின்னு. "ஆமா, நாங்க 2 பேர் தான். இதுக்கெல்லாம் காரணமே வந்து நீங்க தான். உங்களுக்காக தான் நாங்க இதெல்லாம் வேஷம் போட்டோம். மரியாதையா நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடுங்க. பொன்னியோட வந்து மேல பழிய போட்டது எதுக்காக? யார் உங்க பின்னாடி இருக்கா? எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இங்கேருந்து தப்பிச்சு போலாம். அப்படி இல்லைன்னா, இங்கெல்லாம் தப்பிச்சு போகவே முடியாது. நாங்க அப்படியே கட்டி போட்டுட்டு, குடோன்லாம் சாத்திட்டு, நாங்க அப்படியே ஓடி போயிடுவோம். அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல? நீங்கலாம் வந்து யாரும் காப்பாத்த ஆள் இல்லாம, அவ்வளோதான் மேல போய் சேர வேண்டியது தான்" அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எங்க வாழ்க்கை கெடுது. நாங்கலாம் தயவுசெய்து எங்கள விட்டுருங்க சார்" அப்படி சொல்றாங்க. "இப்ப நீங்க உண்மைய சொன்னீங்கன்னா தப்பிக்கலாம். இல்லையா நாங்க இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம்" அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! நாங்க உண்மைய சொல்லிர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி இதுக்கு காரணமே சுந்தரம் சார் தான். அவர் தான் எங்களுக்கு பணம் குடுத்து நடிக்க வச்சாரு. இந்த மாரி பழிய போட சொன்னாரு. முதல்ல அந்த கல்யாணத்த கெடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு சக்தி அதிர்ச்சி அடைகிறாரு. "இவ்ளோ நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாங்க, இதுதான் நடந்தது. இதுக்காக தான் நாங்க வந்து பணம் கேட்டு வாங்குனோம். அந்த ஊர விட்டு வந்து நாங்க இதுக்காக தான் வந்தோம். எங்கள போக சொல்லி வந்து பணம் குடுத்து எங்கள போக வச்சுட்டாரு. அவரு தாங்க முழுசா இத பண்ணது" அப்படி சொல்றாங்க. "நடந்ததுங்க. எங்கள விட்டுருங்கங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழச்சுக்கிறோம்னா" "அது எப்படி விட முடியும்? உண்மை எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது. எங்க வீட்ல உள்ளவங்களுக்குலாம் தெரியணும் சார். நீங்க எங்க வந்து கேட்டாலும் நாங்க வந்து சொல்றோம் சார். இப்ப எங்கள விட சார் அதெல்லாம் விட முடியாதுங்க. நீங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும். அப்புறம் அங்க நீங்க மாத்தி சொல்லலாம்னு பிளான்லாம் பண்ணாதீங்க. அங்கேயும் மாத்தி சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஷூட்டிங் எடுக்கிறோம்ல, ரெக்கார்ட் பண்ண வேணாவா? அதனால எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆடியோ, வீடியோ எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க அங்க வந்து சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம கரெக்ட்டா சொன்னீங்கன்னா தப்பிச்சுங்க. நீங்க அப்படி தப்பா சொல்லிட்டீங்கன்னா, உங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து சங்கம் இருக்கு இல்லையா? அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச சங்கம் தான். இப்ப நாங்க நல்லா பழகிட்டோம். அதனால அவங்க கிட்ட சொல்லி, இதுக்கப்புறம் உங்கள எந்த வந்து ஷூட்டிங்க்கும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட்டும் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஜெயில் கம்பி ஏறிட்டு வர வேண்டியது தான் நீங்க" அப்படின்றாங்க. அத கேட்டு "சார் ப்ளீஸ் சார், அது எதுவுமே பண்ணிடாதீங்க சார். நாங்க நடிப்ப வச்சு தான் ஓட்டிட்டுருக்கோம் சார். தயவுசெய்து எங்கள விட்டுருங்க சார். சரிங்க சார், நீங்க நாங்க சொல்ற மாதிரியே நீங்க நாங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறமாவே நாங்க எங்க பொழப்ப பார்க்க போறோம் சார். நாங்க எல்லாத்துக்கும் ப்ரூஃபும் வச்சிருக்கோம் சார். எங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல அவர் பணம் அனுப்பிச்சிருக்காரு சார். அந்த ப்ரூஃப்லாம் இருக்கு சார். அது எல்லாத்தையும் காமிச்சு நாங்க சொல்லிடுறோம் சார்ன்றாங்க. "சரி, நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணிக்கிட்டயே சொல்றாங்க. "நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பொன்னி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க கண்மணிய. "என் வாழ்க்கைய காப்பாத்தி குடுத்துருக்கீங்க. நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட முடியுது.